ஆமா ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்துட்டேன். அப்புறம் என்னுடைய தங்கச்சி சொல்லுச்சு, ஏன்பா அத்தைன்னு கேள்வி கேட்டீங்கன்னா, எங்க வீட்டுக்காரர் தான் சொன்னாங்க ஜெயாவை கூட்டிட்டு வர சொல்லி, அதுக்காக தான் வந்து. நீ எப்படிம்மா பாத்துக்குவ அப்படின்னா, நான் எல்லாம் பாத்துக்குவேன், அதுக்கு தேவையானது எல்லாமே எங்க வீட்டுக்காரர் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன். அப்புறம் என்னுடைய தங்கச்சி டீ எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துச்சு. அப்படியே பேசிட்டு இருந்தாங்க. இந்த பொண்ணை பார்த்தா ஆக மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த பாருப்பா எங்கேயோ சந்தோஷமா இருக்கிறதுக்கு வந்திருக்கேன், எங்கேயும் வந்து எதையும் சொல்லாத அப்படின்ட்டு சொன்னேன். அப்புறம் என் தங்கச்சி சொல்லிச்சு, ஆமாப்பா நீ வந்து கிளம்பிப்போ, நீ வந்து இங்க இருக்கிறதுக்கு கூட அது உன்னை சண்டை போடும், அதுவும் இல்லாம பொழுது சாயுது. அப்பாவுக்கு வேற கண்ணு கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு, ஒரு கண்ணுல அது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி இருந்தாங்க. அதனால பார்வை கொஞ்சம் கம்மியானதால அது கிணத்து தாண்டி போனோம். அவருக்கு வேற வீசிங் வேற, நடக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா நின்று நின்றுதான் வருவாரு. அப்படி இருந்து அவருக்கு ஏதோ நம் வீட்டை விட்டு நான் வந்தது அவருக்கு ஏதோ ரொம்ப மனசு கஷ்டமாயிட்டு என்னை தேடி அங்கேயே வந்து அப்புறம் டார்ச்சும் வேற அப்பா எடுத்துட்டு வரல. அதனால தங்கச்சி பொழுதோட அப்பாவை நீ போப்பா அப்படின்ட்டு சொல்லுச்சு. அப்புறம் அப்பா சொன்னாங்க, நீ எப்படிம்மா இத பாத்துக்குவேன்னு. ஐயோ இன்னும் எத்தனை தடவை தான்ப்பா சொல்றது, எங்க அப்பாவுக்கு ஒரு விஷயத்த கேட்டாங்கன்னா அதை திருப்பி 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 கேட்டுட்டே இருப்பாங்க. சரிம்மா நான் வந்து வீட்டு உள்ள வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு வரேன் அப்படின்னாங்க. சரின்ட்டு போயிட்டு பார்த்துட்டு வந்து எனக்கு என்ன பாத்ரூம் கதவு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, இந்த பொண்ணு காலெல்லாம் கீறிக்கிறது அப்படி செட் ஆகணும்னா நாளைக்கு வந்துருமா, அவ திட்டுறா அப்படின்ட்டுலாம் நீ வந்து இங்க கஷ்டப்பட்டு இருக்காத. ஆஹ் நீ வந்துரு, அதெல்லாம் கஷ்டப்பட்டு இங்க காலு கீறிக்கின்னு அதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போயின்னு இருக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அப்புறமா அப்பா சொன்னாரு, சரிம்மா நான் இருக்கும்போதே வீல் சேர் பிடிச்சி விடுறேன், ஏத்தி உள்ள விட்டுட்டாமா, நீ போப்பா நாங்க பாத்துக்கிறோம்னா. எங்க அப்பா கூட இல்லம்மா எல்லாரும் சேர்ந்து வீல் சேர், ஏன்னா அது என் தங்கச்சி வீட்டுல அந்த சர்க்கிள் வந்து அப்படியே ரொம்ப ஹைட்டா கட்டிட்டு இருப்பாங்க. குட்டி பசங்க 3 பேரு, தங்கச்சி எப்படி தள்ளும். அதனால மெதுவா அப்பா எல்லாம் வந்து மெதுவா தள்ளி விட்டு அங்க போர்ட்டிக்கோல ஏத்திட்டாங்க. அப்புறம் தங்கச்சி சொல்லிச்சு, நீ போப்பா நான் பாத்துக்குவேன், எப்படி இறக்குவேன்னு கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லப்பா என்ன அந்த ஜன்னி கட்டை நிக்க வச்சுச்சுன்னா நான் கை பிடிச்சி எழுந்து நின்னுக்குவேன், அப்புறமா என்னை கொஞ்சம் திருப்பி விட்டா வாசல் மேல உட்காந்துட்டேன்னா நான் உள்ள போயிடுவேன், அப்ப போயிடுவீங்கல்ல நான் போட்டோமா அப்படின்னு. போப்பா எதுவும் சண்டை எல்லாம் வச்சுட்டாரு சொல்லி அப்போ போயிட்டாங்க. அப்புறமா என்னுடைய தங்கச்சி சொல்லிச்சு, பாவம் ஜெயா, அப்பாவுக்கு வந்து